இப்ப ஆற்றுல போய் குளிக்கிற பொழுது எந்த திசையை பார்த்து நின்று குளிக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. முக்கியமான ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம், கண்கள் மாதிரியான உறுப்புகள் எல்லாம் நம்ம உடலுடைய முன்பக்கம் இருக்கு இல்லையா? அதனால ஆற்றுல குளித்து எழுந்திருக்கிற பொழுது நாம கிழக்கு திசையை நோக்கி நின்றுதான் குளிச்சு எழுந்துக்கணும். முழுகி எழுந்த உடனேயே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அதனுடைய வேண்டுதல்களை எல்லாம் செய்வாங்க இல்லையா? அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் சூரியன் உள்பட எல்லா கிரகங்கள்ல இருந்தும் வரக்கூடிய நன்மையான கதிர்கள் நேரடியா உடம்புல படுறதுக்காகத்தான். மேற்கு திசையை பார்த்து நின்று குளிச்சா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டா ஒன்றும் ஆகாது. நல்ல கதிர்கள் நம்ம உடம்பை நோக்கி வர்றதுங்கிறது தடைப்பட்டு போகும். உடம்புல உள்ள ராஜ உறுப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நன்மையை நாம இழந்துடுறோம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நன்மை தரும் நம்பிக்கைகள். நீராடுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் தரக்கூடிய ஒரு செயல்தான். அதாவது குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு அது அவசர கதியில தினம் நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்துல அது ஒரு சும்மா சம்பிரதாயமாவே ஆயிட்டு இருக்கு. ஆனால் அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப பெருசு. நம்ம பெரியவங்க அந்த காலத்துல காலார நடந்து போய் ஆற்றுல, குளத்துல அல்லது கம்மாயில நீராடி எழுந்து வந்தது அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறை ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனால் இப்ப அது நமக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனாலும் கிடைக்கிற நேரத்துல அதை பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. சரி, இப்ப ஆற்றுல போய் குளிக்கிற பொழுது எந்த திசையை பார்த்து நின்று குளிக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம், கண்கள் மாதிரியான உறுப்புகள் எல்லாம் நம்ம உடலுடைய முன்பக்கம் இருக்கு இல்லையா? அதனால ஆற்றுல குளித்து எழுந்திருக்கிற பொழுது நாம கிழக்கு திசையை நோக்கி நின்றுதான் குளிச்சு எழுந்துக்கணும். நீங்க பார்த்திருக்கலாம், கடல்ல நீராடுறவங்களும் ஆற்றுக்குள்ள இறங்கி நீராடுறவங்களும் பெரியவங்க எல்லாரும் முழுகி எழுந்த உடனேயே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அதனுடைய வேண்டுதல்களை எல்லாம் செய்வாங்க இல்லையா? அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் சூரியன் உள்பட எல்லா கிரகங்கள்ல இருந்தும் வரக்கூடிய நன்மையான கதிர்கள் நேரடியா உடம்புல படுறதுக்காகத்தான் அது மாதிரியான கிழக்கு திசையை பார்த்து நின்று குளிச்சு எழுந்திருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மேற்கு திசையை பார்த்து நின்று குளிச்சா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டா ஒன்றும் ஆகாது. நல்ல கதிர்கள் நம்ம உடம்பை நோக்கி வர்றதுங்கிறது தடைப்பட்டு போகும். உடம்புல உள்ள ராஜ உறுப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நன்மையை நாம இழந்துடுறோம். அதனால ஆற்றுல போய் அடுத்த முறை யாராவது நீராடுறீங்க அப்படின்னா கிழக்கு திசை பார்த்து சூரிய பகவானை பார்த்து வணக்கம் சொல்லி அதன் பிறகு முழுகி எழுந்து அந்த முழு நன்மையும் நாம பெற்றுக்கணும்.